Hello friends and welcome back to your channel House to Home. சும்மா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போய் பார்த்துடலாம். முதல்ல ரவா தோசைக்கு தேவையான மாவை நம்ம கிளறிக்கலாம். ஸோ இதுக்காக 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன், வெள்ளை ரவை. இந்த ரவை கூடவே சம அளவுக்கு, அதாவது 1 கப் ரவைக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தோசை ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆகிடும், அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பரும் எடுத்துருக்கிறேன். ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் முழுசாக போடுவாங்க. நான் ஒன்றும் பாதியமாக நொறுக்கி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அப்படி எடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே அருமையாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டியான தயிரை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்ல புளிப்பு கொடுக்கும். ரொம்ப புளிச்ச தயிராக இருக்க வேண்டாம். இதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையாலேயே இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாத மாதிரி நல்ல தண்ணியாக நீங்கள் மாவை கலந்துக்கணும். ரவா தோசைக்கு மாவு நல்ல தண்ணியாக இருக்கணும். நம்ம தோசை மாவை விட தண்ணியாக இருந்தால் தான் ரவா தோசை நல்லா மொறுன்னு வரும். ஸோ தாராளமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க, ரொம்ப முக்கியம். உப்பு கூட நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நிறைய தண்ணி விட்டு மாவை நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை இழுத்துருச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணியாக கிளறி வச்சுருந்தோம். ஸோ இது நீங்கள் இப்படியே தோசை ஊற்றிக்கலாம். பட் இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக நான் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் ரவையாக ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதை இன்னொரு தடவை நல்லா கலந்துட்டு இன்னும் நிறைய தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கிற மாவாக இருக்கணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற தொடங்கிடலாம். கல் பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கணுங்க. நல்ல ஹையில் வச்சுட்டே தான் நீங்கள் தோசை ஊற்றணும். ஸோ கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு பரத்தி விட முடியாது. தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி தான் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வரணும். இது கூடவே நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கங்க. பாருங்கள் நல்ல கிறிஸ்பி ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ரோஸ்ட் ஆகணும். ரவா தோசையை சாதா தோசை மாதிரி திருப்பி போட தேவை கிடையாது. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அட மொறுன்னு தோசை. வெறும் சட்னி தொட்டுட்டே சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி மற்ற தோசைகளே நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுடுங்க. அப்போ மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.